நல்வழியில் இல்லாமல் அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தால், பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுவராக இருந்தால், திருடி வாழ்பவராக இருந்தால், பிழையான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்பவராக இருந்தால், இந்த மாதிரி கெட்ட தீய செயல்களில் இறங்கி அவர் இருப்பாராக இருந்தால், அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் கிடையாது. அந்த முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகிறது. அப்போ இது லௌகிக்க முறை. இது இல்லற வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு தேவைப்படுவது இவை அனைத்திலும் இருந்து, தீய செயல்களில் இருந்து நல்ல செயல்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களில் வாழ்வது தான் சிறப்பான வாழ்க்கை. இது லௌகிகம். அப்போது இல்லற வாழ்க்கையை இப்படி வாழும் மனிதர்கள், லௌகிக வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தாலும், ஒரு நாடு இப்படியான ஒரு சுபேட்சம் அடைந்தாலும், முன்னேற்றம் அடைந்தாலும், நல்வழிப்படுத்தி முன்னேற்றம் அடைந்தாலும் அங்கே சொர்க்கம் என்பது கிடையாது. இந்த லௌகிக வாழ்க்கையை வாழும் மனிதர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் இருக்கிறார். அவர் இருந்து கொண்டு நான் நல்லவர் என்கிற, நான் தீயவர் கிடையாது, நான் ரொம்ப நல்லவர் அப்படின்ற துஷ்டியில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த துஷ்டியில் இருக்கும் அவருக்கு ஒரு ஈகோ இருக்கிறதப்போ, ஆணவத்தில் தான் அவர் இருப்பார். அப்போது அந்த ஆணவம் அழிந்து போகணும், ஈகோ அழிந்து போகணும். அப்போதான் அவருக்கு சொர்க்கம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது ஆணவத்தில், ஈகோவில் இறங்கி பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு துன்பம்தான் நிரந்தரம். அவர் உலகத்தில் பெரிய செல்வந்தராக வாழ்வார். அவர் அதி உயர் இன்பத்தை அடைபவராக இருக்கலாம். எல்லா வளமும் அவரிடம் இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழும் அவர் அதில் அந்த போதையில் தான் அவர் இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு போதை இருக்கிறது. அப்போ அந்த போதைக்கு அடிமையாகித்தான் அவர் இருக்கிறார். இப்போ அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடையாது, அவருக்கு நரகம் நிச்சயம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எல்லாமே ஒரு சிலர் நல்லவங்களாக இருக்காங்க, கொஞ்சம் பேர் கெட்டவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து பார்த்தா அப்படி இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் அவர் இருப்பது நான் என்ற ஈகோவில், நான் என்ற ஆணவத்தில் அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடையாது. அப்போது அவருக்கு சொர்க்கம் அடையன் மறந்த அவர், நிர்வாணம் அடையன் மறந்த அவர் அப்போது ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவக்காராகணும். பகவான் புத்தர் போதனை செய்யும் சத்திய தர்மத்தை கேட்கணும். இந்த சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவக்கராக முடியாது. அவருக்கு பவ என்ற பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார். பிறப்பு இறப்பு என்ற பயணம்
அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ சுத்தவத்த ஆரிய ஸ்ராவகர் தான் இந்த பிறப்பு இறப்பு என்கிற பயணத்தை இடைநிறுத்துபவர். அப்போது நிறுத்தாமல் நாங்கள் ஈகோவில் இருக்கும் வரைக்கும், ஆணவத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். அப்போ இந்த பயணத்தில் நாங்கள் எங்கே பிறந்தாலும் அங்கே இருப்பதே கிடைப்பது எங்களுக்கு துன்பம் மட்டுமே. துன்பத்தை தவிர இன்பம் ஒன்று எங்கேயுமே கிடையாது. நிறைய சொத்து இருந்தால் அவர் இருப்பார் போதையில், நிறைய சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு, நிறைய சொத்து இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது அப்படின்ற போதையில் அவர் இருப்பார். அவர் இருப்பது ஆணவத்தில், அகங்காரத்தில். அப்போது அவர் கண் இருந்தும் குருடராகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு உண்மை என்னன்னு தெரியாது. கண் இருந்தும் அவர் குருடராகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ அவர் சத்தியத்தை காணணுமா இருந்தால் கண்களுக்கு தெரிவது உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்கு அவர் வரணும். காதுக்கு கேட்பது உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்கு அவர் வரணும். அப்போ அதுதான் பகவான் புத்தர் கூறும் சத்திய தர்மம். கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது. இவை சென்சர்கள், இது உற்பத்தி நிலையங்கள். இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்தது, இந்த துவாரங்களுக்குள் உள்வந்ததை வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் இருக்கும் வரைக்கும், நான் இருப்பது ஈகோவில், ஆணவத்தில். அந்த ஆணவம் அழிந்து போகணும், ஈகோ அழிந்து போகணும். அப்போ அதுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள்.